ஹாய் ப்ரோ, அங்கி ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, எப்படி போகுது சேனல்லாம்? ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. ஆமா, சேனல் நீங்க பண்ற ஃபன் நல்லா இருக்கும். ஆமா, நேச்சுரலா ப்ரோ எப்படி ஃபன் பண்றான்னு பாத்துருவோம். அப்படியா? இது வந்து ஒரு பர்ச்சேஸ் கான்செப்டா இல்லாம ஒரு ஃபன் கான்செப்டாவே ஃபன்னாவே போட்டுருவோம். ஓகேவா ப்ரோ? ஒரு பர்ச்சேஸ்க்கு வந்த ப்ரோ தான். ப்ரோ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிடிச்சி லாக் பண்ணிருக்கோம். ப்ரோ பண்ணா ஒரு லாக் மாதிரி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா என்ன மாதிரி போடுறாங்க. சரிங்களா? கொஞ்சம் அப்படியே கேப்ல சோஃபாவும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் ஃபன்னான சோஃபா விளாகா இருக்கும். பண்ணி சோஃபா லாக். ஓகேவா? பங்கி லாக் வந்து பண்ணிலே சரியா? இப்போ டிக்கெட் கேளுங்க ஸ்பெஷல் ப்ரோ. நீங்க நல்லா ஸ்டார்டிங் அப்புறம் இங்க வந்து கப்பல்ஸ்க்கு வந்து பர்த்டே நைட் மூவி பார்க்குற மாதிரி நல்ல கிளாஸியா கொண்டாடி கூட யார் கூட நீ வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. வீட்டுல போய் அடிக்கடி தெரியும். கூட நாய் படுத்துக்கலாம் அத சொன்னேன். சரி மக்களே, கேப்டாலும் நைட்டு வந்து அதாவது கூட ஒருத்தங்க துணைக்கு ஒரு கம்ஃபர்ட் சோஃபால படுக்கிற மாதிரி பிடிசில வந்து ஸ்டார்டிங் ஒரு 17,000 வரை இருக்கு. இந்த வரைக்கும் இதான் அந்த கான்செப்ட். இவ்வளவு நாள் மக்களே பிடிஸ் வந்து 20,000 ரூபாய்க்கு இருந்துச்சு, குறைச்சி கேட்டீங்க. 19,000 ரூபாய்க்கு கொடுத்தோம், குறைச்சி கேட்டீங்க. 18,000 ரூபாய்க்கு கேட்டீங்க, 18,000 ரூபாய்க்கு கொடுத்தோம், குறைச்சி கேட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 17,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாச்சு கம்ஃபர்ட் சோஃபா. இதுக்கு மேல குறைக்க முடியுமான்னு பார்ப்போம். ஆனா ரேட்டு குறையுமோ தவிர குவாலிட்டியை குறைக்க மாட்டோம். சரிங்களா? இதுதான் எனக்கு 17,000 ரூபா. நல்லா இருக்கும், உட்காந்து பாருங்க, அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல இது வந்து கீழே எடுத்துக்கலாம் கம்ஃபர்ட் ஆகும். இது வந்து கம்ஃபர்ட் சோஃபா. பேக்ல வேணாலும் பேக்ல எடுத்துக்கலாம். ஃபுல் ஹோல்டு. ஆமா, மொத்தமா படுத்தவங்கன்னா தூங்கிக்கலாம். ஓகேங்களா? உங்க 2 பேருக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டா அப்படி சாய்ச்சிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கலாம். நிறைய மாடல் பார்த்துக்கிங்களா இருக்கு. இந்த எவ்வளவு மாடல்னாலும் போட்டு தர. குறிப்பா எந்த மாடல்னாலும் கம்ஃபர்ட் சோஃபா பண்ணிக்கலாம். அவ 70 கிலோ, நானும் 70 கிலோ. ஆமா ஆமா ஆமா, இதோ இருப்பாங்க. இது வந்து ப்ளூல உள்ளது. ஆமா, இது வந்து ப்ளூ வித் ஐவரி பாக்ஸ் டைப். எவ்வளவு வெயிட் தாங்க? எவ்வளவு வேணாலும் தாங்க ப்ரோ. ஒரு 5 பேர் 6 பேர் 70 ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 டன்னுக்கு மேலேயே தாங்கும். ஓகே. ஆமா, 1/2 டன்னுக்கு மேல நல்லா தாங்கும் ப்ரோ. இது மெக்கானிசம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெவி மெக்கானிசம் தான். வாங்க, ஏறி குதிச்சு ஜம்பனாலும் ஒண்ணுமே ஆகாது. அதனால ஸ்டீல் மெக்கானிசம். இல்ல திடீர்னு கோவப்படுவேன், ஆமா, தூக்கி எறிவேன், எல்லாம் ஓகே தான். நீங்க ஹல்க் மாதிரி சோவா தூக்கி எடுத்துட்டு வீட்டுல அடிச்சீங்க எவ்வளவு தெரியுது. அப்படிலாம் பண்ணாதீங்க. சோவா வந்து படுக்கிறது மட்டும் தான், அடிக்கிறதுலாம் இல்ல. இல்ல கோவத்தெல்லாம் காட்டினதெல்லாம் காட்ட முடியும். அதுக்கு இவ்வளவு போட்டு அடிக்க முடியுமா? என்ன அடிச்சு அதுக்குள்ளே தனியா வந்து பிடிஸ்ல வந்து பில்லோஸ் இருக்கு. ஓகேவா? அடிதாங்கி பில்லோ ப்ரோ. அந்த பில்லோ தூக்கி போட்டு ப்ரோ லைட்டா. தனியா அந்த பில்லோ இருக்கு. யாரும் அடிக்கணும் அதை வச்சு அடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய் தான். எப்போ வந்தாலும் போட்டு அடிச்சுக்கோங்க ப்ரோ. அடிக்கலாம், கழுத்து நெரிக்கலாம், வச்சு அமுக்கலாம். ப்ரோ அதெல்லாம் பில்லோட சேல்ஸ் இல்ல. சரிங்களா? ஓகே ப்ரோ. இது வந்து இதான் மாடல். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து குல்ட் மாடல் ப்ரோ. இது வந்து அந்த செஸ்டர் ஃபீல்டு மாடல் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் ஃபேமஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். செஸ்டர் ஃபீல்டு சோஃபான்னு சொல்லுவாங்க. இந்த குழிக்குழியா இருக்கும் அந்த மாடல். ரொம்ப லகுவா தான் இருக்கும். ஆமா, இது வந்து பின்னாடி அது மாதிரி ஹோல்ஸ்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டி இருக்கும். எவ்வளவு மேல குதிச்சாலும் உள்ள போயிடலாம். மல்டி கூட அடிக்கலாம். ஆமா, உங்களுக்கு ஒன்னாவது சோஃபாவுக்கும் ஒன்னாகும். ஓகே. சரிங்களா? அதனால இது ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹெட்ரெஸ்ட் டைப்புமாங்க. ஆமா, ஹெட்ரெஸ்ட் டைப்பு. இதுவும் வந்து பேக் ஃபோல்ட். ஆமாங்க. இந்த அப்பல பார்த்த எல்லாமே ஃபில்லோ வந்து லூஸ் டைப்பு. இது வந்து ஃபிக்ஸ் டைப்பு. சரிங்களா? ஆமா, சாஞ்சிட்டு பாத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோல்டு ஒன்று உண்டு. அது வந்து இது வந்து செகண்ட் ஃபோல்டு. ஆமா, அந்த மாதிரி. நீங்க நிறைய டைம் போய் நினைக்கிறேன். ஆமா, நல்லது. நானும் குளிக்க போயிருக்கேன். கல்யாணம் 5ஆவது நாளே நாங்க கோவா போனோங்க. கோவா போனீங்க? வீட்டமா கூட்டு போனா ஒண்ணும் பார்க்க முடியல. பேச்சுலர் போக கூப்பிடுங்க, நானும் வரேன். சரியா? பைக்ல போயிடும். பைக்ல போயிடலாம். நான் போயிட்டு வந்து சோஃபா கிழிப்போம். சண்டை போட்டு கிழிப்பீங்க. வெரி குட். அப்படினாலும் அண்ணன் கடைக்குள்ள தான் மாட்டி கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான். அக்கா தெரியுது. அக்கா என்ன ஃபாலோ பண்றீங்க அதுதானே? பாத்தீங்களா? அதே மாதிரி பேசி காமிக்கலாம். இல்ல, அவங்க கரெக்டா சொல்றாங்கல்ல. நம்ம சர்வீஸ் இருக்கு, அப்புறம் வந்து எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அது குஷனே என்ன பண்ணாலும் அண்ணா அப்படியே புதுசா மாத்தி கொடுத்துருவாங்க. பெஸ்டா மாத்தி கொடுப்பாங்களா ப்ரோ? அது நல்ல ஐடியா இருக்கு ப்ரோ. கூட சீக்கிரம் அதே பிடிசி போட்டுறோம். பிடிசி matrimony.com. ஓகேவா? நல்லா இருக்கும், போட்டுருவோம் ப்ரோ. நோ ப்ராப்ளம். ஆமா, பி படிச்சோட இது போடு. பி படிச்சோட WMA படிக்க வச்சிருக்காங்க. சரியா? அடுத்து என்ன இது சகோதரன்? அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இருக்கையில ஹையஸ்ட் சோஃபா. இது வந்து ஹையஸ்ட் கம்ஃபர்ட் சோஃபா. ஆமா, இதுதான் இருக்கையில ரொம்ப ஜம்போ சைஸ்ல இருக்கும்.
இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது உட்கார இடம் சாண்ட் ஹார்டா இருக்கும், இது உட்கார சாஃப்டா இருக்கும். உட்காந்து பாருங்க டிஃபரெண்ட் தெரியும். கை வைக்கிற இடம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். கப் ஹோல்டர் வந்துரும். நம்ம ஒரு தியேட்ரிக்கல் கான்செப்ட்ல நடுவுல டிஸ்டன்ஸ் இருக்கு, வேற வைக்கலாமே. வச்சிடலாம் ப்ரோ. ப்ரோ ஃப்ரீயா தான், தம்பி வீடியோ எடுக்கிறாப்ல, வேணா நடுவில் உட்கார வச்சுட்டா. ஓகே ப்ரோ. ஆமா அப்படி உட்காந்துங்க ப்ரோ. ஆமா இது வந்து நீங்க எதிர்பார்த்ததுக்கு வந்து இதுதான். நீங்க இந்த ஹால் நடுவுல போறீங்க, பொதுவாக எல்லாருமே பெட்ரூம்ல தான் தூங்குவாங்க. ஸோ அதனால ஹால் நடுவுல வந்து மூவி பார்த்துட்டு சாயிறது நல்லா இருக்கும். இது இன்னொரு ஸ்டெப் உண்டு, அது நல்லா இருக்கும். ஆமா சரிங்க ஒரு சார் வரேன். இந்த ஸ்டெப் இது வந்து ஃபுல்லா அந்த தியேட்ரிக்கல் கான்செப்டுக்குன்னே இருக்கும். எனக்கெல்லாம் இது ட்ரெயின்லயே நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு காலே எட்டாது. ஒண்ணு தொங்கும் இல்ல தலை தொங்கும். இது வரைக்கும் எவ்வளவு நீளம் இருக்கு. நம்மளுக்கு ஹைட்டா இருக்கீங்கல்ல, இது அடியே பாத்தீங்கன்னா 7 அடி வந்துடும். இருக்கையில நிறைய ஹைட்டா இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து இந்த சோஃபா செட் ஆகும். இதை ஓபன் பண்ணி போட்டா கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேலதான் வரும். எப்ப டெலிவரி கொடுப்பீங்க? கொடுத்துருவோம். டெலிவரி ஃப்ரீ. ஆமா எந்த ஊர்னாலும் டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துடலாம். தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் எல்லா ஊர்லயுமே டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா அவன் கலர் ஆப்ஷன்ஸ் உண்டு, சைஸ் ஆப்ஷன்ஸ் உண்டு. இது உள்ள பாத்தீங்கன்னா 5 அடி தானே இருக்கு, 6 அடி மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு மேல 7 அடி கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் போட்டுக்கலாம். சைஸ் பொறுத்து போட்டுக்கலாம். அதுக்கு மேல போட்டா ஸ்டெபிலிட்டி தாங்காது. டபுள் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நிறைய கஸ்டமர் போட்டோ எடுத்துட்டு வருவாங்க, வந்துட்டு இதே மாதிரி மாடல் பண்ணி தாங்குவாங்க. அந்த மாதிரி மாடல் நான் பாத்திருக்கே மாட்டேன். சரி அதையும் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா பகதூர் சோஃபா மாதிரி போட்டுக்கலாம். அது கூட இருக்கு. இப்போ ஆஃபர்ல போட்டிருக்க ஒரு 6000 ரூபாய். அதை காட்டுறா ரைட்டா, அப்படியே காமிச்சிரு. இது 6000 ரூபாய் தான் ஆஃபர்ல போட்டிருக்க கிளியரன்ஸ் சேல். ஆமா 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கிளியரன்ஸ் எல்லாம் உங்க வீடியோல சேர்த்தே பாத்தீங்கன்னா வெறும் 4900 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆமா வாங்க அதையும் நான் காட்டுறேன். அது பொதுவா எப்பவுமே ஏழை மக்களுக்காக. ஆமா இல்லாதப்பட்டவங்க வீட்லயும் சோஃபா இருக்கணுங்கிற ஒரு விஷயம். ஏன்னா முந்திலாம் சோஃபா செட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பர செலவா இருந்துச்சு. சோஃபா, டிவி, அப்புறம் டைனிங் டேபிள் எல்லாமே ஒரு ஆடம்பர செலவா இருந்துச்சு. எதுக்கு இதெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சு காசை கரியாக்குவாங்க. ஆனா இப்ப இதெல்லாமே அத்தியாவசிய செலவு. போன்ல ஒரு காலத்துல அனாவசிய செலவா தான் இருந்துச்சு. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அத்தியாவசிய செலவாயிடுச்சு. ஸோ அதனால எல்லா வீட்லயுமே சோஃபா கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டுக்காக இது வந்து 5500 ரூபாய் சோஃபா. 5500 ரூபாய் தான் சோஃபா. எல்லா மக்களுக்கும் தரேன். இவ்வளவு நாள் 4900 ரூபாய் சோஃபா வந்து இதுவுமே பாத்தீங்கன்னா 3 சீட்டர் சின்ன வீடா தானே இருக்கும். சோ 3 சீட்டருக்கே பண்ணி கொடுத்துருவோம். 10500 ரூபாயில இருந்து இருக்கு. ஆமா இது 3+1 ஒன்று வந்துடும். 10500 ரூபாய் அந்த செட் வந்துடும். இதுல நிறைய கலர், பொதுவா இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். ஆமா பொதுவா அந்த மாதிரி கம்மி ரேட்ல வந்து இருக்கிற சோஃபா எடுத்துட்டு போன்னு சொல்ற கான்செப்ட் எல்லாம் பாத்துருக்கேன். நிறைய கடைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பிடிசில வந்து பண்ணி கொடுத்துடலாம். குறைஞ்ச பண்ணி கொடுத்துருங்க. அதிகபட்சம் ரேட் இது வந்து நீங்க 5000 3 சீட்டர். ஆமா 5 சீட்டர் 10000 நீங்க. அதுக்கு அதிகமா உள்ள சோஃபாஸ்லாம் அதிகபட்ச சோஃபா பாத்தீங்கன்னா பிடிசில பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரும். அந்த 2 லட்சம் ரூபாய் சோஃபாவை கூட நான் ஒரு 37,500 ரூபாய் பண்ணி கொடுத்துருவேன். அதாவது அதுக்கு மேல மெட்டீரியல் கிடையாது. எதுக்காக 37,500 ரூபானா அதுக்கு மேல மெட்டீரியல் கிடையாது. ஆமா அந்த மெட்டீரியல் கூட எவ்வளவு பெரிய சோஃபா இருந்தாலும் பண்ணி முடிச்சிடலாம. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் கம்ஃபர்ட். இல்ல உட்காந்து சோஃபால உட்காந்து பாருங்களேன், சும்மா உட்காந்து அந்த ஃபீல் தெரியும். உட்காருங்க நீங்களே அவ்வளவு சாஃப்ட்னஸ், அவ்வளவு ஃபீல் இருக்கும். அவ்வளவு வராது. நீங்க கறக்கமா இருக்கீங்க, தூங்குற மனசு தானே இருக்கு உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதாவது இந்த சோஃபா பத்தி பெரிய சோஃபா இருக்கு. நல்லா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். பெரிய பெரிய வீடுகளுக்கு இந்த மாதிரி சோஃபா யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் நீங்க மாடல் கொண்டு வராங்க 1 லட்சம் 2 லட்சம் அதையும் பண்ணி கொடுக்கலாம். ஏசி போட்டா அது கலர் ஆப்ஷன். இது வந்து டஸ்ட் ஃப்ரீ கிளாத் ஒண்ணு. ரெண்டாவது இந்த கிளாத் வந்து ஹீட் வராது. இப்ப ரெக்ஸின் ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க, அது வெடிப்பா வரும். இதுல அந்த மாதிரி வெடிப்பு பிரச்சனை வராது. அது நான் நம்மகிட்ட இது இருக்கு, எனது கிளாத் செக்ஷன்ஸ் இருக்கு, அது கூட்டு போறேன். பாருங்க ஏகப்பட்ட கிளாத் உண்டு. ரெக்லைன் சேர் உண்டு. ரெக்லைன் சேர்ல நீங்க கேமிங் சேர்லாம் ரெடி பண்ணி தருவீங்களா? ரெக்லைன் சோஃபா அதே ஆக்சுவலி அந்த கான்செப்ட் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி சோஃபாலாம் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் தான். இதுலயே பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ரொட்டேட்டிங் டைப் உண்டு. அதான் ப்ரோ நீங்க கேட்கற மாதிரி கேமிங் கான்செப்டே வந்துடும். ஆமா இது வந்து ரெக்லைனிங் மட்டும் இருக்கும். உட்காந்துட்டீங்கன்னா அப்படியே லைட்டா கொஞ்சம் கால் நீங்க உட்காருங்க. அவ்வளவுதான் லைட்டா எடுத்தீங்கன்னா முடிஞ்சு. காலும் நீட்டிக்கலாம். அப்படியே நீட்டி இப்படியே நீங்க கூட ஏதாவது விளையாண்டுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்ல படுக்கணும், விளையாண்டு முடிச்சு போர் அடிக்க படுக்கிறீங்க அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னும் ஏறி படுத்தீங்கன்னா காலும் உள்ள வந்துடும். ஆமா ஓகேவா? ஆமா இப்ப காலும் உள்ள வந்துடும். மக்களே ப்ரோவோட ஹைட் பாத்தீங்கன்னா ஹைட் என்ன இருக்கும்? 6.3 ஃபீட் இருக்காங்க ப்ரோ. அவருடைய கால்ல இருந்து தலை வரைக்கும் சோஃபாலே இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பாத்தீங்கன்னா ஒண்ணு கால் வெளியே இருக்கும், இல்ல தலை வெளியே இருக்கும். கால்ல இருந்து தலை வரைக்குமே ஃபுல்லா க்ளோஸா இருக்கும். இது மத்ததோட நம்ம வந்து ஹைட் எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா இது ரொம்ப பெருசா இருக்குல்ல, நம்ம கேம் விளையாடும் போது எடிட்டிங் பண்ணும் போதெல்லாம் சின்னதா எனக்கு தேவைப்படுச்சு. அதான் உங்களை கேட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஜி.
நம்ம அடுத்த அப்டேட் அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகேவா கண்டிப்பா. மக்களே, அடுத்து உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைஸ் வேணுமோ இந்த மாதிரி புதுசா யாராவது புது மாடலை கொண்டு வந்தாலும் அப்படி பண்ணி கொடுக்குறோம், அப்படியே பண்ணி கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா மோட்டரைஸ்டு அக்காவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, இல்ல ஃபியூச்சர்ல நீங்க கன்சீவ் ஆகும்போது அந்த டைம்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் தேவைப்படும். அப்ப இந்த மாதிரி கால்லாம் மடக்கி அடிக்க முடியாது, பேக் பெயின் இருக்கும்ல, சரிஞ்சு உட்கார மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த சோஃபா பக்காவா மேட்ச் ஆகும். கால் மட்டும் வலிக்கு, காலை மட்டும் தூக்கணும், இன்னும் தூக்கும் கால் தூக்கிக்கும், எவ்வளவு வேணுமா டிகிரி கால் தூக்கிக்கும். சரிங்களா? கால் தூக்கம் அப்புறம் முதுகு சாஞ்சி இருக்கணும்னா நீங்க திரும்ப அதே பட்டன் அமைக்க முதுகு சாயும். இது ஃபுல்லா சாயினா ஃபுல்லா சாஞ்சிக்கலாம், ஒரு அளவுக்கு போகுதுன்னா ஒரு அளவுக்கு சாஞ்சிக்கலாம். ஆமா, இது அடுத்துங்க, இது இன்னும் ஃபுல்லா சாயினா ஃபுல்லா சாயும். சரிங்களா? இதான் மேக்ஸிமம் சைஸ். ஸோ இது ஃபுல்லா சாஞ்சிருக்கு. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆனுங்களும் லாக் ஆகும். இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க ஏதாவது, ஆமா அக்கா நல்லா மூவி பார்ப்பாங்க அப்படிதானே? இல்ல என் கூட சேர்ந்து பழகிட்டாங்க, படம் பார்த்தது அப்படின்னா சரி பரவாயில்ல. ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் வச்சு மேனேஜ்மெண்ட் படமே பார்த்தது இல்லையா? வீட்ல அதான் தியேட்டருக்கு போக மாட்டாங்க அப்படிதானே? எப்படி வளர்த்துக்காங்க பாருங்க. பச்சைக்கிளி கூட்டு போயிட்டேன். லவ் மேரேஜா அடிச்சா கம்பல்ஸ் வந்தாலும் லவ் மேரேஜ் தாங்க. நல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ மேரேஜ் எத்தனை மாசம் ஆச்சு தல? 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க லவ் பண்ணி இதோட 7 வருஷம். 7 வருஷம் ஆயிடுச்சுங்களா? எப்படி 7 வருஷம் ஒரே பொண்ணு லவ் பண்ணீங்க? அது வேற வழி இல்ல. மோட்டிவேஷனா? இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன்? ஆமா. அப்படியா? இப்போ ஜென்சிக்கு ஃபார்மேட்ல வந்து நம்ம கல்யாணம் பண்றது ஒரு ஹிஸ்டரி மாதிரி அப்படி ஆயிடுச்சு. லவ் பண்ணி மேரேஜ் பண்றது பெரிய விஷயம். லவ் பண்ண பாக்கு அது பெரிய விஷயம். உண்மையில அதுக்கு உங்களுக்கு உண்மையில பாராட்டுங்க. ஆமா, லவ் பண்ண பொண்ணு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க. ஒரு வருஷம் 2 பேருமே ஹவுஸ் அரெஸ்ட் ஆகணும். அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி ஹவுஸ் அரெஸ்ட், இவங்க வீட்ல ஹவுஸ் அரெஸ்ட். அப்படியே இவங்க இஷ்டே வச்சு 2 லாக் போடலாமே. சரியா? நல்லா இருக்கு. சோ இதுல ஆமா இதுல நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். கப் ஹோல்டர் வச்சுக்கலாம், அது வச்சுக்கலாம், எல்லாமே பெஸ்டா பண்ணிக்கலாம். அது வந்து அது இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் யூஸ் ஆகும். ஆமா, இது வந்து தொட்டில். ஆமா, குழந்தை தொட்டில் சோஃபாக்கு ஏற்ற மாதிரி. ஆமா, அது பெருசா யாரும் வெளியே பண்றது இல்லை. ரைட்டா ஆட்டினாலே ஆடிக்கும், அவ்வளவுதான். இது எப்படி வேணாலும் நாட்டிக்கலாம் அப்படியே. இதுலயே பண்ணி என்ன மாடல் கலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பாக்குறீங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருந்தா அதுக்குமே சேர், கிட்ஸ் சேர் எல்லாம் வச்சிருக்கோம். என்னையமா குழந்தைங்களுக்கு, உங்க மாதிரி குழந்தைங்களுக்கு அக்கா மடிதான். சரிங்களா? இந்த கார்னர் சோஃபா அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? இந்த கார்னர் சோஃபா ஃபேமஸா பண்றோம். பட் நீங்க வைக்க இடம் கிடையாது, சொன்னாலும் இங்க ஒரு குறிப்பிட்ட 4-5 மாடல் வச்சிருப்போம். ஆனா எங்க கிட்ட கிட்டத்தட்ட 1000 மாடலுக்கு மேல கார்னர் சோஃபா பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்ன பிரைஸ்? கார்னர் நம்ம ஸ்டார்டிங் வந்து 16,500 இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இப்போ இந்த கார்னர் வந்து 24,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்களா, உட்கார இடம் எல்லாமே சாஃப்டா இருக்கும். இது 35,000 வரும். ஆமா, அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு 42,000 இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு மேல கார்னர் சோஃபாவே கிடையாது. ஆமா, அந்த 42ல எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம். எனக்கு பெரிய சைஸ் அந்த கான்செப்ட் தான் வரும். எங்க வீட்ல மரக்கட்டில் இருக்கு ப்ரோ. ஆமா, அதுக்கு இந்த மாதிரி குஷன் பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ மரக்கட்டில் உங்க வீட்டுல இருக்கு இல்லையா, மரக்கட்டிலுக்கு வந்து பேக்ல வந்து இந்த மாதிரி குல்ட் அடிச்சுக்கலாம். பேக்ல மட்டும் வைக்கணும் வச்சுக்கலாம். பேக்ல மட்டும் குல்ட் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி ஆகும் பிரைஸ்? அது கம்மி தான். அது ஸ்கொயர் ஃபீட் 300 ரூபாய் மாதிரி வரும். மொத்தத்துல அது ஒரு 2000 ரூபாய்க்கு உள்ளதான் பெஸ்டா. ஒரு 2000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அது இன்னும் கிராண்டா போக கொஞ்சம் ரேட், அது வெடிக்கிற மெட்டீரியல் பொறுத்து கொஞ்சம் ரேட் கொஞ்சம் வித்தியாசப்படும். அது எல்லாமே அந்த மாதிரி யூஸ் ஆகும். நிறைய இப்போ முதல்ல இன்டீரியர் பண்றவங்க எல்லாருமே அதை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கஸ்டமர்ஸுமே கேட்காங்க, எனக்கு பின்னாடி வந்து அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியா தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஆமா, அது மாதிரி மேட்ரஸ் நம்ம ரொம்ப ஃபேமஸா பண்ணி கொடுப்போம். இது வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட், நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல இருப்பீங்களா அந்த மாதிரி கான்செப்ட் இது பண்ணிக்கிறேன். இதோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா 4 ஃபீட்டே இவரு 8000 ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, அதே சமயம் இதுல வந்து நல்ல குஷன் ஃபோம் வேணும்னா 3000 ரூபாயில இருந்தே மேட்ரஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் நல்ல கலரா இருக்கும். சில பேர் பாடி பெயின் இருக்கும், அதனால கீழே வந்து சாஃப்ட் ஹார்டு ஃபோமும் மேல சாஃப்ட் ஃபோம் வச்சு பண்ணி கொடுப்போம். எங்க வீட்ல கட்டில் இருக்குன்னா அது சைஸ் சொல்லி கொடுத்தாலே போதும். அது மாடல் சொல்லுங்க. என்னோட கட்டில் மரக்கட்டில் தான். ஆமாமா, அங்க மேல மட்டும் இந்த மாதிரி மாத்திட்டு அதே இதுல பெட் கேட்டா பண்ணி கொடுத்துறலாம். அதே அந்த ஹெட்ரெஸ்ட் கலர்லயே அதே மேட்டர் இது பெட் பண்ணி கொடுத்துறலாம். அதுல கழட்டிட்டு பண்ணுவீங்களா? அதுக்கு மேலே வச்சிருவோம். அப்ப அது தெரியாது. அப்ப பாக்குறது ஃபுல்லா ஒரு குஷன், ஒரு லக்ஸரி கான்செப்டா ஃபீல் ஆகும். ஆமா, அதுக்கு மேட்சா பில்லோஸும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஆமா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுல்லா சேர்த்து கொடுத்துருவோம். மக்களே இதெல்லாம் பார்க்காதீங்க, நான் வந்து இடத்தையும் கொண்டு வச்சிருக்கோம் அப்படின்னா. சரி, அப்புறம் அங்கதான் அவங்க குழந்தை மாதிரி இருக்காங்க. கிளியரன்ஸ் சேல் சொல்லிருந்தீங்களா ப்ரோ? அது எங்க ப்ரோ இருக்கு கிளியரன்ஸ் சேல்? இப்போ பாத்தீங்கன்னா ஆமா, கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க காட்டிடுறேன். அதாவது இப்போ சிங்கிள் சோஃபா எல்லாமே கிளியரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சோஃபா நார்மலா வாங்கினா 8000 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவேன். சிங்கிள் சீட் நல்லா பெருசா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஆமா, பால்கனில போட்டு இருக்கலாம். ஆமா, சரிங்களா? ஆமா, இப்போ நான் இருக்கிற சோஃபா வெறும் 5000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன்.
நான் இருக்கிறது நீங்க இருக்குது 4000 ரூபாய் கொடுக்குறேன். ப்ரோ இருக்கிறது ப்ரோக்கு 1000 ரூபாய் ஃபைன், 6000 ரூபாய் கொடுக்குறேன். பக்கத்து ஊரா? ஆமா அவனே கொலை பண்ணணும்னு சொன்னதுதான் ஃபைன் ப்ரோக்கு சரி, ஃபைன். இது நான் பால்கனில போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களா வேவு பாக்க ப்ரோக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. பொண்ணு மாடல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு சரி எவ்வளவு அவங்க அக்காவும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் கிடைக்க ஜெய் எங்கேயும் எப்போதும்ல அங்க ஒரு ஆண்டியை பாத்துக்கிட்டே இருப்பான். அந்த மகாபுரம் ஒண்ணுதான் அஞ்சலியா இருப்பான் அந்த மாதிரி நானு. ப்ரோ பாக்க ஹீரோ மாதிரி இருந்தாரு. ஆனா இப்ப ப்ரோ ஒரு ஆன்டி ஹீரோன்னு காமிச்சிட்டாரு. அந்த படத்துல பார்த்தது இல்லைங்க. படம் பாத்துருப்பேன். சும்மா கை கை காமிச்சிட்டு இருப்பான். ஏதோ ஒண்ணு கை காமிச்சிட்டு இருப்பான் அந்த படத்துல. நல்ல ப்ரோ ஏதாவது ஒன்று சிக்கிறோம் ப்ரோக்கு. என்ன குத்து மதிப்பா காட்டிட வேண்டியதுதான். என்ன ப்ரோ அக்கா கட்ட வீட்டுக்கு போய் காட்ட காட்ட போறாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே இப்போ கிளீன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி அப்பப்போ கிளீன்ஸ் சேல்ஸ் போட்டே இருக்கும். நம்ம சேனல் பிடிசி ஃபர்னிச்சர் இதை பாக்குற மக்கள் யாரு பார்த்தாலுமே அவங்க அப்பப்போ கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்றீங்க தானே பாருங்க. அது மாதிரி எப்பவுமே ரெகுலரா நான் ஏதாவது ஒரு கிளியரன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆமா இது கூட கிளீன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி 20 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம். ஆமா இது இப்போ நான் வந்து ஒரு 15 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அது மாதிரி அப்பப்போ கிளீன்ஸ் தந்துட்டே இருப்பேன். ஓகேவா? இந்த இது அந்த கட்லு புக் ஆயிடுச்சா? கிளீன்ஸ் புக் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன சைஸ் வாங்குனீங்க? குயின் நினைக்கிறேன். ஆமா 5 காரா. நான் வாங்கல, சீசனமா வந்துச்சு வச்சுக்கிட்டேன். எதுக்கு கட்லு மட்டும் தானே? கட்லே இதுவா எல்லாருமே வச்சுட்டாங்க. எங்க வீட்டு சோஃபாவே சீசனமா தான் வந்துச்சு. உண்மையிலே நீங்க தான் அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு கொடுத்து வாங்கி கல்யாணம் பண்ணிருக்கணும். நான் எங்கேயோ கொடுத்து வச்சிருக்கேன், திருப்பி வந்திருக்குண்ணா. ரொம்ப லக்கி, ரொம்ப ரொம்ப லக்கி. வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்கும். நீங்க சவுண்ட் வருது சொன்னீங்கல்ல? ஆமா எப்படி சவுண்ட் வருது? உட்காரும் போது படுக்கும் சவுண்ட் வரும். கடை சவுண்ட் வரும். அது என்னன்னா அது பானல் ஸ்ப்ரிங்பாங்க. குட்டி ரவுண்டா இருக்கும். அது வந்து ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு ஸ்ப்ரிங் கட் ஆச்சுன்னா மொத்தமுமே கட் ஆயிடும். இந்த போனை பார்த்து டக்குன்னு வருவேன். நானும் பயந்துல தூக்கம் வராது. கரகரன்னு சவுண்ட் வரும். அது வந்து பானல் ஸ்ப்ரிங்பாங்க. இதுல அந்த பிரச்சனையே வராது. நீங்க இங்க உட்காருங்க. ஆமா இங்க உட்காந்து இங்க மட்டும் தான் அமுகும். அங்க அப்படியே ஆடக்கூட ஆகாது. அது வந்து எப்படின்னா மொத்தமா அமுகும். இந்த வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். இது வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங். குட்டி குட்டி கிட்டத்தட்ட 49 ஸ்ப்ரிங் உண்டு. இது வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங்குமாங்க. இருக்கே ரொம்ப விலை கொண்டது. நீங்க பார்த்து போனஸ் ஸ்ப்ரிங் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இந்த பம்பர் கயிறு எல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நீங்க ஸ்ப்ரிங் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா அது ஃபீல் வராது. ஆமா இதுல ஸ்ப்ரிங் ஃபீல் வராது. மேலேயும் பாத்தீங்கன்னா ஹீட் இல்லாத சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போடுவாங்க. கடையில பாத்தீங்கன்னா பியூ ஃபோம் போடுவாங்க. அது ஹீட்டா இருக்கும். அதான் நாளோட அம்மி குழிகளும். இந்த ஃபோம் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது. இது சூப்பர் சாஃப்ட் ஃபோம். மெமரி ஃபோம் லாக்டஸ் மாதிரி ஒரு தனி பாண்ட். இது நல்லா இருக்கும். இது உங்களுக்கு குயின் சைஸ் மாதிரி வேணும்ல? ஆமா குயின் சைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் அது இது என்ன கலர்ல பண்றீங்க அதே கலர் இல்ல இது பண்ற கலர் பேக் ஹெட்ரஸ் தேவைப்படுது. அது மட்டும் நான் பையனை விட்டு அளந்துட்டுமா? நீங்க வீட்டுக்கு வந்து அதை மாத்தி கொடுப்பீங்க. ஆமா வேணாம் நாங்களே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். பேக் மெஷர்மெண்ட். நாளைக்கு காலைல அவனை அனுப்பி விட்டுருவா ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு. அப்பே காலை வந்தானா லோக்கல்ல மெஷர்மெண்ட் இருக்கு. பேக் மெஷர்மெண்ட் இருக்கா வெளியே? எங்களுக்கு வெளியே எது மெஷர்மெண்ட் இருக்கா? எல்லாம் எடுத்துட்டானா? அணியும் எடுத்துட்டு வந்தானோ? டேய் நீ ஒரு சாட்டர்டே நாங்க ஆல்ரெடி கொடுப்போம். சாட்டர்டே இல்ல சண்டே பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்கு. இந்த அளவு தான் இது லென்த்தா அல்லட நீங்களே என்ன பண்றீங்கன்னா அந்த ஹெட் அந்த லெந்த் ஹைட்டையும் எடுத்து கொடுத்தாலே அது வந்து அதுல ஹைட் தான் இல்ல எக்ஸ்ட்ரா ஹைட் கூட வச்சுதான் நம்ம அதை வச்சு ஒரு மேனேஜ் மாதிரி பண்ணிக்குவோம். நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா. ஓகேவா? அது இது மத்த எல்லாமே பெஸ்டா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நமக்கு வந்து அந்த சோஃபா இதே ப்ளூ கலர் போடலாம். ஆமா போடலாம். ஓகேவா? இதுவும் ப்ளூ தானா? இதே ப்ளூ போதுமா? இந்த ப்ளூ ரொம்ப பிடிக்கும். இந்த காரே ப்ளூ தான். அப்படினா கிரே கலர் கார் வச்சிருந்தேன். 1.5 வருஷத்துல கொடுத்து ப்ளூவா மாத்திட்டேன். நல்லா பெயிண்ட் அடிக்காம அதை கொடுத்து பலூன் எடுத்து அந்த மாதிரி எதுவும் கலர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பண்ணிக்கலாம் வாங்க. அதாவது எப்படி தரணும்னா அது இந்த மாதிரி கோல்டன் கலர் கொடுத்துருவோம். ஓகேவா? அதை ஆர்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சென்டர்ல மட்டும் கோல்டன் லைன் மாதிரி கொடுத்துட்டா கொடுத்துருவோம். ஆமா அது மாதிரி இந்த ஹேண்டிலுமே கோல்டன் ஹேண்ட் மாதிரி கொடுத்துருவோம். டிஃபரெண்டா பண்ணுவோம். நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணதான் பிடிக்கும். ஆமா ஏதாவது கஸ்டமர் டிஃபரெண்ட் ஆர்டர் கொடுத்தா சேனல் எடுத்து பண்ணுவேன். வந்த ஆர்டரே வந்துட்டே இருந்தா மொத்தமா பச்சை கலர்ல கேட்பேன். கேட்டிருக்கீங்க பைக் செருப்பு எல்லாமே பச்சை கலரே. எனக்கு ஒரு பச்சை கலர் ஈர்ப்பு. அதான் சிஸ்டர் பச்சை கலர். சிஸ்டர் அதான் நீங்க பச்சை போட்டு பிடிச்ச கலர் போட்டு வந்திருக்காங்க. என்னைய போட விட மாட்டேங்க. சிங்கம் இல்ல உண்மையை அதான் போட்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த கலர் பிடிக்கும். வீட்டு சொல்ல இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த கலர் கார்டு இன்னைக்கு அவளுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்களும் ப்ளூ போட்டுருந்தீங்களா? பிரச்சனை இல்லை. அப்ப அதே கான்செப்ட் போட்டுட்டுமா? அப்பி இவங்க அந்த ஆர்டர் மட்டும் எடுத்துருமா? அடுத்து அந்த கேமிங் சேர் நம்ம பச்சை கலர்ல பண்ணிடுவோம். அது ஒரு ஐடியா பண்ணிடுவோம். அது இன்னும் கொஞ்சம் நான் யூனிக்கா அதை ஐடியா பண்ணிடுவேன். அதுக்கு தனியா ஒரு மெக்கானிசம் உண்டு. அது எப்படின்னா அந்த கொஞ்சம் ஹைட் நார்மல் ரெக்கரோட ஹைட் தூக்கி இருக்கும். கையை வச்சு இப்படி தடவினால தூசி போயிடும்.
நாங்க கொட்டுறது எவ்வளவு காப்பியில கட்டினாலும் கொட்டுவோம். அப்படியா? அப்படி பண்ணும்போது என்ன பண்ணீங்கன்னா நல்லா அந்த ஜக்கில் வந்து இது ஊத்திருங்க, ஷாம்பு ஊத்திருங்க. ஊத்தி நல்லா அடிங்க, நுர மாதிரி வந்துடும். அந்த நுரையை அப்படியே எடுத்து அதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே அப்படியே பண்ணிட்டு ஆமா கொஞ்சம் அது லைட்டா கொஞ்சம் அப்படியே ஊற விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு திரும்ப நுரை அடிச்சு திரும்ப அந்த நுரையை எடுத்து வச்சுட்டு ஒரு வலி வலிச்சிட்டீங்கன்னா அப்படியே அப்படியே என்ன கரனாலும் ஈஸியா வெளியே எடுத்துடலாம். இருடா இன்னொரு டவுட், எங்க வீட்ல ஒரு சோஃபா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? உங்க வீட்டுல எக்ஸ்சேஞ்ச் இல்ல, சர்வீஸ் பண்ணி தருவேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அதிகபட்சம் அந்த உட்டோட மதிப்புக்கு மட்டும் தான் நாங்க எடுப்போம். உட் நல்லா இருந்தா எடுப்போம். அது அதிகபட்சம் ஒரு 2000 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் எடுக்க முடியும். ஆமா, ஏன்னா அது அப்படியே குஷன் மாத்தணும், எல்லாமே மாத்த வேண்டி இருக்கும். மாத்தி அது ஏதாவது அதுக்குன்னு கஷ்டப்பட அப்படிதான் இருக்குண்ணா. அவனா போட்டோ அனுப்புறேன்னு பார்த்தோம். போட்டோ அனுப்புங்க, என்னன்னு பாக்குறேன், பாட்டு எக்ஸ்சேஞ்ச் உண்டு நம்மகிட்ட. இப்ப ரீசெண்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது 2ஆம் தேதி ஆச்சா? 3ஆம் தேதி என்ன? 3 அதான் டக்குன்னு நோட்டை கொண்டு வந்தோன்னே. கிருஷ்ணாரி ஆடு கொடுத்துருவாங்க கோயம்புத்தூர் ப்ரோ. அடே ஃபங்கி கப்புள்ஸ்னே போட்டுருவா. ஃபங்கி கப்புள்ஸ்னு போடுங்க. டக்கமா போறேன் தானே ப்ரோ? ஆமா, ரெட்டியார் பட்டின்னு போடுவாங்க. ரெட்டியார் பட்டி எனக்கு போற வழி டக்கரமா போறோம். ரெட்டியார் பட்டினா போட்டுக்கிறேன். இது பேர் என்னன்னா 3 சீட்டர் டம்மி கம்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரு டம்மி. அந்த மாடல் வந்து டம்மி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட் கொஞ்சம் ரொம்ப ஹைட் ஓகே தான்டா, எனக்கு ஓகே. ஹைட் குறைக்கணுமா இல்ல இருக்கட்டுமா? கொஞ்சம் குறைக்கலாம். ஓகே, நல்ல ஹைட். இது ரொம்ப ரொம்ப பெருசா தான் இருக்கு. கொஞ்சம் குறைச்சா. அதுக்கு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, செவுத்த ஒட்டி போட முடியாதுல அத. இந்த மாடல் வந்து செவுத்த ஒட்டி போட முடியாது. நவுட்டர் கீழ டயர் இருக்கா? நவுட்டர் டயர் வேணா ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஆனா அது கம்பர்ட்னால டயர் போட்டா கரெக்ட்டா. ஆனா நீங்க டைல்ஸ் தானே, டைல்ஸ் போடினா இழுக்க வந்து கொஞ்சம் இதா இழுக்க வசதியா இருக்கும். ஆமா, இல்லையா ஏன்னா எங்களுக்கு வாசலுக்கு பக்கத்துல தான் இருக்கும். கரெக்டா இது வரைக்கும் தான் இருக்கும். வாசல் இங்க இருக்கும். அதனால இழுத்துட்டோம்னா எப்போதும் இழுத்தே இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சாய முடியாதுல. அதனால தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். இன்னொரு மாடல் உண்டு. அது எப்படின்னா செவுத்த ஒட்டாமலே போட்டு 3ஆ மடிக்கலாம். அது மடிச்சு பண்ணும்போது 2 மடிப்பு உள்ள போயிடும். சோ அதனால அந்த ஃபோம் சைஸ் ஒரு 3 இன்ச் தான் வைக்க முடியும். அது ஃபோம் சீக்கிரம் ஃபால்ட் ஆயிடும். இதுல 2 ஆமா, அதுல 2 மடிப்பு உள்ள போயிடுச்சுன்னா அப்ப என்ன இருக்கும், 3 இன்ச் ஃபோம் தான் வைக்க முடியும். அந்த ஃபோமை தான் நிமித்தி போடுவாங்க. அது கண்டிப்பா அது எல்லா இடத்துலயுமே ஃபால்ட் வரும். இது சோஃபா நவுட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால இது வந்து கொஞ்சம் செவுத்து இந்த கான்செப்ட் 3 ஃபோல்ட் இந்த கான்செப்ட் வந்து லைஃபா இருக்கும். ஆமா, டிஸ்டன்ஸ் விட்டு எப்போ வச்சிருக்கலாம். அந்த மாதிரி கம்ஃபர்ட் இது அதை கம்பேர் பண்ணி இது கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். பண்ணிக்கலாம். இது ஒரு ஹைட் லத்தீஃப், லத்தீஃப் இது ஒரு ஹைட் எவ்வளவுன்னு பாரு. அளந்து பாரு லைட்டா கீழ அந்த லெந்த் கேட்கல. ஹைட் கீழ சொல்லுங்க மேடம். இந்த ஹைட் இதுல இருந்து ஹைட் சின்ன ஹால் 41 இன்ச்சா? 41 இன்ச். லைட்டா அளந்து பாரு எவ்வளவு இருக்குன்னு. கொஞ்சம் அளந்து கொஞ்சம் 41 ஒரு 30 போடுங்க, கரெக்ட்டா இருக்கும். 30 னா ரொம்ப கம்மியா இருக்கும். நான் இப்பவே அதை காமிச்சிடுறேன். 30 னா ரொம்ப கம்மி. அடியா ஹைட் மட்டும் லைட்டா தரையில இருந்து ஹைட் ஆகுது பாரு. அந்த இன்டீரியர் பண்ணும்போது போட்டோ எடுத்திருப்பேன் பாரு. இதுல பார்க்காம அப்படியே கிராஸா போட்டு பாரு. இந்த இதுல இருந்து எடு பாப்போம். இதுல இருந்து எடு. எவ்வளவு இருக்கு? 43 இன்ச். 43 இன்ச் இருக்கா? இந்த இதுல இருந்து எடு. இதுல இருந்து டைரக்டா கீழ எடு. எத்தனை இன்ச் வருது பாரு? 40 இன்ச் வருது. அப்படிதானே? இவங்களுக்கு 3 அடி மாதிரி போட்டுருவோம். சரியா? 36 இன்ச் போடுவோம். கரெக்டா? இந்த முதல்ல மட்டும் கட் பண்ணிக்கலாமா? ஆமா, முதல்ல அல்ல அது அவ்வளவு கட் ஆகும், கொஞ்சம் குறைஞ்சு. ஆமா, அவ்வளவு கட் ஆனாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு குறைஞ்சிடும். 36 இன்ச் போதும். இதுல 3 மடிப்பு வேணுமா 2 மடிப்பு போதுமா? இதுல 2 மடிப்பு போடுங்க. ஏன்னா அதான் ஒரு மடிப்பு தலவாணி மாதிரி போயிடும். சரிங்களா? ஆமா ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? கப் ஹோல்டர் வைக்க முடியாது. சரிங்களா? அப்போ இதே மாடல் வச்சிருவோம். இதுல ஒரு கோல்டன் டிசைன் வச்சிருவோம். சரிங்களா? இதுல வந்து இல்ல, இது பில்லோ வைக்கிறது எதுக்காகனா, இந்த இருக்குல்ல, நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, இது இப்ப நான் மடக்கிட்டு வச்சுக்கோங்களேன். சும்மா மடக்கிட்டு வந்து இப்படி உட்காந்து டிவி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சைடா சில பேர் என்ன பண்ணா சரிஞ்சு படுத்துட்டு தான் பார்ப்பாங்க. இப்படி பார்ப்பாங்க இல்லையா? அதுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். இந்த கம்ஃபர்ட்டா போட்டு அப்படியும் படுத்துக்கலாம். இந்த வந்து இது கரெக்டா தலவாணி மாதிரி வந்துடும்.
அதனால உள்ள இருந்து தலைவனுக்கு மேல தலைவாணி மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்காக இந்த இது நல்லா இருக்கும். இப்படி இருந்தாலும் கரெக்ட் இல்ல, மடிச்ச துணியை ஃபுல்லா அடிக்க வச்சிருவாங்க, அடிக்க நம்ம படுக்க முடியாது. அது கரெக்ட். எல்லா வீட்லயும் சோஃபா மேக்ஸிமம் பீரோலுக்கு போறது ஒரு வாரம் ஆகும். நான் எடுத்து நான் அதே திருப்பி ரீயூஸ் பண்ணிப்பேன், அதே பீரோல யூஸ் பண்ணிக்கிறது. சோஃபாவே பீரோ இவ்வளவு கம்போர்ட் சோஃபா பெட் மாதிரி யூஸ் பண்ணுவோம், இது வந்து பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடபுறம் எனக்கு தெரியும், இப்பதான் தெரியும். கீழே வச்சு மடிப்போம், மடிச்சு இதுல அப்படியே அடுக்கி விட்டுருவாங்க. அடுத்து நான் அதுல அடுத்த நாள் அப்படியே ரொட்டீன் ஆகி அதுல எடுத்து அதுல இருந்தே போய்க்கிறது. அதுக்கடுத்து என்னைக்கா யாராச்சும் கெஸ்ட் தான் வந்தாலும் அது பீரோ பரவாயில்ல. நல்லா ஃப்ராங்கா உண்மையை சொல்றாங்க, எல்லா வீட்டுல அதான் நடக்குது. இப்போ வரைக்கும் எங்க பெட் சோஃபால இருந்துச்சு. இவங்க கூட ஒர்க் பண்ற கொலிக்கு வராங்கன்னு தூக்கி நான் பெட் பக்கத்து 2 ரூம் இருக்கு, அந்த 8th ரூம்ல வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் மாறவே இல்லை, 10 நாள் அந்த ரூம்ல தான் இருக்கு. அது எல்லா வீட்லயும் என் வீட்டுல அப்படிதான் டேபிள் மாதிரி தட்டதான் இதுவும் எடுத்து மாத்தி போட்டதுதான். பரவாயில்ல, வீட்டு வாசப்படி மாதிரி எல்லா வீட்லயும் அதான் கதை. அது தனி கூடுதல் இதான் கடந்து. அப்ப நமக்கு வந்து ஹைட் 36 போட்டுருவோம், இதே ஹேண்டில் போட்டுருலாம். ஓகேவா? இது வந்து 41 அந்த மாதிரி இருக்கும். 36 ரொம்ப பெருசா இல்லாம ஃபோன் சைஸ் இருக்குல்ல, இது 6 இன்ச் இதுல இது வரைக்கும். ஆமா, அது மாதிரி போயிடும். அது போதும். இது வந்து ஓவர் சைஸ் தான், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேற என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? அந்த கோல்டன் பட்டி கொடுத்துருப்போம். அப்படியே இந்த இது ஃபுல்லா இங்க இருந்து உள்ள இருந்தே வந்துடும். 2 தான் வந்துடும். சரிங்களா? இங்கேயும் கோல்டன் பட்டி மாதிரி வந்துடும். இதெல்லாம் இல்ல 2ஆ கொடுத்துருவோம். இப்படி ஒரு பட்டி, இப்படி ஒரு பட்டி, இப்படி ஒரு பட்டி, இப்படி ஒரு பட்டி வந்துடும். இந்த அதுல பார்த்தோம்ல அந்த மாடல் மாதிரி கொடுத்துருவோம். அதுல கீழே மட்டும் கொடுத்துருக்கோம், அப்படிதானே? நம்ம அது மேலே கொடுத்துருவோம். அந்த சாண்டல்ல பொறுத்திருக்குல்ல, அந்த மாதிரி அதே கொடுத்துருவோம். அந்த மாதிரி கொடுத்துருவோமா? ஆமா, அப்படி சாண்டல் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தல 38,000 சொன்னாங்களே, 2 லட்சம் ரூபாய்க்குள்ளது 38,000 பாத்துருவோம். அவ்வளவுதானே, எதுக்கு நம்ம டிடி பாருங்க. இன்னோட வந்துடும். அதுக்குள்ள மறந்துட்டியா? இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி பட்டி வருதா? இல்ல, நம்ம கோல்டனே தரேன், அந்த மாதிரி கோல்டனே தரேன். இந்த கான்செப்ட் இதுல 2 வருதா உங்களுக்கு? அது மேலே எடுத்துருவோமா? அப்படி மேலே எழுத்துறோம். மேலே எழுத்து. ஆமா ஆமா, இதா 1 2 இந்த இதே மாதிரி 1 2 இருக்கு, அது அப்படியே கண்டினியூ ஆயிடும். ஓகேவா? 2 லேயரா போடலாமா? போடலாம். 2 குட்டி குட்டியா 2 குட்டி குட்டியா 2. இது 1 இது 2 கட்டு தானே? நீங்க எப்படி கேக்குறீங்க? அதுல 2ஆ கேக்குறீங்க. இப்படி கேக்கியா? 2 இப்படி கேக்கியா? 2 அப்படி போடுவோமோ? அதெல்லாம் படி தரான். அதிகமா ஸ்டிச்சிங் கொடுக்க வேண்டாம். அதிகமா ஸ்டிச்சிங் கொடுத்தா ஒண்ணு ஃபினிஷிங் பிரச்சனையே வரும், 2ஆவது பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பெரிய கூட வரும். இதுனா ஒரு கிளாத் மாதிரி வந்துருதா, கிளாத் வித் ஜாயிண்ட் வருது. அப்படின்னா அது இன்னும் 2 சின்ன பீஸா வந்துச்சுன்னா ஒரு தையல் மாதிரி ஆயிரும். பண்ணா பண்ணிக்கலாம், உங்களுக்கு இஷ்டம். இது அது மாதிரி ரிங்கிள்ஸ் அதிகமா தெரியும்ல. ஆமா, இது ரிங்கிள் கம்மியா வந்துடும். இப்போ இந்த கான்செப்ட் நம்ம ஹேண்டிலையும் இதே மாதிரி பட்டி மாதிரி வந்து இதே மாதிரி பட்டி ஹேண்டிலே வந்துடும். பார்க்க நல்லா இருக்கும். ஓகேவா? கோல்டு பட்டி. ஓகே, இப்போ போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்போ கலர் வந்து நேவி ப்ளூ கலர். ஓகேங்களா? ஆமா, கலர் வந்து நேவி ப்ளூன்னா மேஜிக் 165. கலர் டஸ்ட் ஃப்ரீ, கலர் வந்து டஸ்ட் ஃப்ரீ நேவி ப்ளூ. சரிங்களா? நேவி ப்ளூ கலரு. அப்புறம் வந்து ஓகே, கலர் நேவி ப்ளூ போட்டாச்சு, பட்டிக்கிட்டு எல்லாம் போட்டாச்சு. 3 4 டன். ஓகேங்களா? அவ்வளோதான். வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஓகே தானே? பக்கா. சரி, இனிஷியல் பே பண்ற மாதிரி இருக்குமா? எதுனாலும் ஓகே தான். இனிஷியல் கூட எவ்வளவு பண்றோம்? இனிஷியல் இல்ல, மிஷின் எல்லாமே ஃபுல்லா எடுத்துக்கலாம். எடுத்தா எப்பவுமே பஜாஜ்ல கொஞ்சம் வட்டி போடுவாங்க. ஓகே, 10,000க்கு 1000 ரூபாய் கண்டிப்பா பஜாஜ்ல போடுவோம். ஆமா, இப்போ நம்ம ஃபுல் அமௌண்ட் போட்டாலும் அதுக்கான வட்டி அதில் வரும். ஏதாவது இனிஷியல் பே பண்ண வட்டி கொஞ்சம் குறையும். ஓகே, ஆமா. எப்படி பண்ணலாம்? 0% போட்டுருவோமா? இன்சியல் எதுனால நம்ம இன்சியலே இல்லாமலும் போய் கொடுத்துக்கலாம். ஒரு 5000 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா பாக்கி அந்த 1500 ரூபா வட்டி வரும். நான் பஜாஜ் நம்பர் டைரக்டா கொடுத்துருவேன். ஓகே ஓகே, நீங்க பேசிட்டு நீங்க ஃபீல் இருக்கிறாங்க பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பஜாஜ் கார்டு ஐபோன் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு, ஹோம் தியேட்டர் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. அது எவ்வளவு தருவாப்ல பஜாஜை பொறுத்து அள்ளி கொடுத்துருவாப்ல, பிரச்சனை கிடையாது. கடைக்காரங்க தான் 0% அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பஜாஜ் பொறுத்த வரைக்கும்
ஆமா நிறைய மக்களுக்கு தெரியாது. பஜாஜ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 10,000 ரூபாய்க்கு 1000 வாங்குறது வட்டி உண்டு. அது வட்டிங்க உண்டு வட்டி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கடைக்கு போவீங்க, மொபைல் வாங்குவீங்க, அவன் 20,000 மொபைல் வந்து நீங்க கிரெடிட் கேஷ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 ரூபாய்க்கு தரமா, ஓகேங்களா? ஆனா நீங்க பஜாஜ் சொல்லுங்க டிஸ்கவுண்ட் கிடையாது, அதனால உங்களுக்கு 20,000 சொல்லிடுவோம். ஆக்சுவலி அது நீங்க தான் கட்ட போறீங்க, அதுக்குள்ள அந்த காசு வந்துடும் போகுது. ஆனா மக்களுக்கு தெரியாது, கடைக்காரங்க அதை மறைச்சிருவாங்க. பஜாஜ் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வச்சிருவாங்க. அப்ப அது மட்டும் நான் போட்டு பஜாஜ் மட்டும் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஆமா கேஷ் கொடுத்தா எனக்கா அதுக்கு இந்த சோஃபாவே பில்லோ சோஃபா, கை வைக்கிறடா சாயிரடா எல்லாம் பில்லோ. பட் இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால உங்களுக்கு 2 பில்லோ ஃப்ரீயா தரேன். ஓகேவா? ஓகே. ஆமா 2 பில்லோ ஃப்ரீயா தரேன். இந்த மாதிரியா என்னன்னா ஸ்கொயர் இது ரொம்ப பெருசா இருந்தா இது உங்க அந்த சோவாக்கு இவ்வளவு பெருசு வேண்டாம். இடத்த அடைச்சு இது மடியில வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பிள்ளை. ஆமா ஏன்னா அது நீங்க வேற எதுவும் யூஸ் பண்ண போக கிடையாது. நிறைய பேர் வாங்கிட்டு போய் கார்ல தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி அந்த மாதிரி பிள்ளைவா? அது ரொம்ப பெருசுலாக்கா. நீ மத்த எடுப்பீங்களா அப்ப உங்களுக்கு அப்ப அது யூஸ் ஆகும். சரியா? இது நான் கார் எதுக்கு நான் மேட்சாவே 2 எண்ட்ல வைக்கிற மாதிரி. ஏன்னா அந்த பிள்ளை எடுத்தா என்ன இந்த அந்த கோல்டு புள்ள இருக்கு. இதே ஓகே தான். ஆமா டிக் போடு அது. ஆமா ஓகே. இந்த மாதிரி புள்ள 2 புள்ள ஃப்ரீயா. சரியா? ஆமா ஓகே. பாவம் ப்ரோ அக்கா 2 புள்ள ஃப்ரீயா. அவ்வளோதான். சரிங்களா? பஜாஜ் பத்தி காலைல உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தந்துடுறேன். இதுதான் கான்செப்ட். இது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அந்த இதில் இருக்கு. சரியா? அது கான்செப்ட். நாளை பஜாஜ் மட்டும் போகிறோமா ஓகேவா? ப்ரோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம லாக் போட்டுருக்காங்க பண்ணிலாங்க. ப்ரோ வந்து இப்போ என்ன சோஃபா சூஸ் பண்ணிருக்கீங்க? கம்ஃபர்ட் சோஃபா. ப்ரோ வந்து கம்ஃபர்ட் சோஃபா போட்டுருக்கீங்க. பஜாஜில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பஜாஜ் வந்து பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்துறேன். ப்ரோக்கு வீட்டில் டெலிவரி கொடுப்போம். அதே மாதிரி வீடியோ மாதிரி எடுத்து போட்டுருவோம். லாக் மாதிரி எடுத்து போட்டுருக்கேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் பிடிசி வந்தது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ நீங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகேவா? வீட்டில் ஹாப்பியாக இருங்க மக்களே. அது மாதிரி உங்களுக்கு என்ன சோஃபா என்ன மாடல்ஸ் வேணாலும் கண்டிப்பாக வாங்க. பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி தரோம். ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரேட் கம்மியாக பண்ண தர முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி குவாலிட்டி நல்லா எப்பவுமே நல்லா குவாலிட்டி பண்ணி தரோம். ஓகே ப்ரோ நீங்கள் எது சொன்னால் சரி கிளியரன்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக. தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.